அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதியோடான காலங்களை நம்ம நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த லைவ் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. நாம மகிமைப்படும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மே மாதத்தின் முதல் ஆண்டவரே ஆராதனையிலே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆங்காங்க வீடுகள் தோறும் ஆண்டவரே பிள்ளைகள் காத்திருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். முகமறியாத கர்த்தாவே வாஞ்சையோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம். பாட வேலை ஆசீர்வதித்து தாரும். பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமத்துக்கு மகிமையாய் கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாடம் வேலை ஆராதனை வேலையில் கர்த்தர் இடைப்படுவீராக. ஆண்டவரே உடைய பிரசன்னம் ஒருவரையும் நிறைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவரே நீர் மகிமைப்படுவீராக. உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தை மூடிட்டு என்று வாசிக்கிறபடி ஆங்காங்கு இருக்கிற உம்முடைய சரீரமாகிய சபையை கர்த்தாவே மக்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையினால் கர்த்தர் நிரப்புவீராக. நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் மகிமைப்படும். உங்களுடைய வார்த்தையை மறைத்து கர்த்தா எங்களை மறைத்து எங்களுடைய நாவை மறைத்து கர்த்தர் நீர் பேசும். சரியான வியாக்கியானம் பண்ண சரியான பொருள் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அறிவிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் பரவாதே எங்களுக்கான பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தோடு உள்ளத்தோடு செய்த நன்மைகள் ஒரு நாள் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலையிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நாமத்தை உயர்த்தி எல்லாரும் உள்ள ஞானத்திற்கு பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மன்னித்தாரே, தோள்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, தோள்களை நீக்கினாரே, படுகொலியேந்து மீட்டாரே, மீட்டாரே, படுகொலியேந்து மீட்டாரே, மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. இலக்கங்களால் மணிமுடி சூட்டிருந்தார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார்.
சூட்டுகின்றார். அவர் கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆக்குகின்றார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்ந்தார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுமா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். We worship you Jesus. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. நீர் வாழ்க. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா எல்லாரும் சொல்லுவாங்க. மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறேன்.
நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறேன். சொல்லுவோம் நன்றி, நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு எனக்கு தந்தவரே, துவக்கம் தந்தவரே. சொல்லுமா, புது வாழ்வு எனக்கு தந்தவரே, ஒரு துவக்கம் எனக்கு தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். எல்லாரும் நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். எல்லாரும் சொல்லுமா, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறேன். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன். தண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். தண்ணீருடன் கடந்த நாட்களெல்லாம் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி, ஏந்தி நின்ற எங்கள் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி, அதற்கு நன்றி, உமக்கு முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறேன். முழு மனதோடு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தீரே. குறைவுகளை எங்கள் குறைகளெல்லாம் மகிமையில் நடத்தீரே. அதற்கு இயேசுவே முழு மனதுடன் முழு மனசோடு ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நன்றி, மன நிறைவுடன். மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் முழு மனதோடு. We have come here with a grateful heart to praise and worship you, Jesus. Thank you. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன். Worship you, Jesus. உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல். சொல்லுமா, முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் என்னில் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி புதியவைகள் எனக்குள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி அதற்கு சொல்லுமா இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை நன்மைகளையா, எத்தனை ஏராளமான நன்மைகளுக்காக மனநிறைவோடு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, அதற்கு நன்றி, நிறைவுடன் சொல்கிறோம். மீண்டும் நன்றி இயேசுவே. Yes, Lord. உங்களுடைய கிருபைகளுக்காக, உங்களுடைய தயவுகளுக்காக சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya அன்பே உமக்கு நன்றி நிறைவுடன் சொல்கிறோம் மகிமையின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியால் நிரம்பிடுமே மகிமையின் அபிஷேகம் எஸ் லார்ட் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியால் நிரம்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே எல்லாரும் கேட்போமா அக்கினியாய் வல்லமை அபிஷேகம் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காண்கின்றேன் எல்லாரும் சொல்லுமா எழும்பு பள்ளத்தாக்கில் சேனை நான் காண்கின்றேன் அதிகாரம் தந்திடுமே இந்த தரிசனம் உழைத்திடுமே எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனை உணர்ந்த எலும்புகளை உயிருள்ளதாக மாற்ற நீடுமே இந்த தரிசனம் உணர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கின் மத்தியிலே தேவனுடைய வல்லமை இறங்கிட போது உயிருள்ளதாக எழுப்பின போல Lord, we will come under your feet to renew our anointing through your word. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காண்கின்றேன் அதிகாரம் தந்திடுமே இந்த தரிசனம் உழைத்திடுமே மீண்டும் ஒரு விசை எழும்பு பள்ளத்தாக்கில் உலர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னமாகியவே வல்லமை இந்த தரிசனம் உழைத்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடும் ஒருவர் மேலும் பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே ஆண்டவரே மோசேயோடு சின்ன மலையில பேசுகிற தெய்வம் நீரும் இந்த ஆளவை பார்த்து ஒவ்வொரு சீனாய் மலையிலே அதிகாலையை நான் காண்கின்றேன் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கின்றேன் இஸ்ராயேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக எல்லாரையும் நடப்புங்கப்பா வல்லமை ஒருவரோடு கூட இடைப்படுவதாக சொல்லுவதாரோ அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே ஒரு கையில உமேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுக்கிடவே
இந்த கர்மேல் கையில உண்மையை காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே இனி மலையாக மீண்டும் வருக செய்தி. ஒரு கையில உண்மையை காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே இனி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. எல்லா மேலும் காற்றாக வீசிடுமே. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவங்கள். ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் ஆண்டு கொள்வீராக. ஜீவன் நதியாக மாறின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அக்கினியாயிரங்கிடுமே. அக்கினி நாமாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ ஒரு சாதாரண கிணறு அல்ல, நீ ஒரு சாதாரண வாய்க்கால் அல்ல. உன் இருதயத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும். உன் வார்த்தையின் வல்லமை ஜீவன் நதியாக புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன். அபிஷேகத்தை உனக்குள் வைத்திருக்கிறேன். என் முகத்தை இனி உனக்கு மறைக்க மாட்டேன். என் ஜீவனை உனக்குள் வைத்திருக்கிறேன். என் இருதயம் எப்போது உனக்குள் உன்னோடு தான் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை நிரப்ப ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களோடு சம்பாஷிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்து அல்லேலூயா இருக்கிற இடத்திலிருந்து உடைய வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம். எவ்வளோ பேர் மரித்து போன நிலைமை, எவ்வளவோ பேர் திக்கற்ற நிலைமை, சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டிருக்கிற நிலைமையிலும் எல்லாவற்றையும் ஜெயித்து தேவன் நம்மை அவர் ஜெயிக்கிறவராய் மாத்திரமல்ல, நம்மையும் ஜெயிக்கிறவராய். அவர் சொல்லியிருக்கிற உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்து உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே அவரை நோக்கி பார்த்து வலது கரத்தை உயர்த்தி, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். உம்முடைய நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். திரும்பி பார்த்தால் நம்மால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. எதிர்காலங்களை பார்த்தால் ஆண்டவருக்கு சோத்தரிக்காமல் இருக்கவே முடியாது. திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். எதிரே நிற்கிற காரியங்கள், தடைகள், போராட்டங்களை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஏனென்றால் அவைகளை மேற்கொள்ள போகிறது நாம் அல்ல, நமக்குள் இருக்கிறவர்களே, நமக்குள் இருக்கிறவரே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இவைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்ய போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். அவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். ஒருவேளை போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறாயோ, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்கிற நிலைமையில் இருக்கிறாயோ, அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, உனக்கு ஒரு வங்கியை ஆயத்தப்படுத்தி
அழைக்கிறவர் முன்பிலும் உன்னை தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி உன்னை அன்பாக கனம் பண்ணுவார். இயேசுவே Thank you, Lord. Thank you, Jesus. Thank you for your love. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. அவரை பார்த்து ஆண்டவரே நாளை வேலையில நன்றி செலுத்தும்படி நன்றியுள்ள இதயத்தோடு வந்துகிறோம். நீர்தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் அங்கூரம், நீங்க தான் எல்லாமே. அவரை பார்த்து thank you Lord, hallelujah, hallelujah, hallelujah. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ உயிர் காலம் பொழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் பொழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய்
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்காக மகிமைக்கும் பாத்திரனாம் எங்கள் அன்பரும் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் யாவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலுமாய் கடந்த வாரத்திலே கொடுத்தது போலவே இந்த நாளிலும் நீங்கள் அரசாங்க ஒத்துழைப்பு, அரசாங்க அதிகாரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் வீட்டிலே இருந்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பாய் இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்முடைய பெத்தேல் ஐக்கிய திருச்சபையின் சார்பிலும் இந்த ஆன்லைன் அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நம்முடைய மிஷினரிமார்களுக்காக சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானாவில் உள்ள மிஷினரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய காரியங்களுக்காக, மிஷினரி உதவிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சீசத்துவ வகுப்பு 2 கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வட இந்தியாவுக்காகவும் மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஊழியர்களுக்காகவும் சீசத்துவ பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நம்முடைய பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற பகுதி, நம்முடைய உள்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சீசத்துவ பயிற்சி வகுப்பை அருமையான சகோதரர் எட்வின் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதற்காக கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து சீசர்கள், நல்ல சீசர்கள் தான் நல்ல சீசர்களை உருவாக்க முடியும் என்று நம்முடைய மேக்கிங் டிசைபிள்ஸ் என்ற அந்த கோர்ஸ்ல யாவரும் பங்கு பெற அன்போடு கூட அழைக்கிறோம். பங்குள்ளவர்கள் நீங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் உங்களுக்கு என்று தனி குரூப் ஆரம்பிக்கப்பட்டு அதை கண்காணிக்கப்படும், அதை தொடர்ந்து நடத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அதில் பங்கு பெறுவீர்களாக. இந்த வாரத்திலும் அல்லது இந்த மாதத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்கள் மற்றும் மிஷனரி உதவிகளை செலுத்த விரும்புகிறவர்கள் நம்முடைய கர்மெல் ஃபவுண்டேஷன் மினிஸ்ட்ரிஸ் அந்த சர்ச் அக்கவுண்ட் இருக்கிறது, நீங்கள் அதிலே செலுத்தலாம். கேபிபி அக்கவுண்ட்ல செலுத்தலாம். அல்லது நம்முடைய ஜிபே அக்கவுண்ட் 9447857111 என்கிறதான அக்கவுண்ட் இருக்கிறது. அதுவும் நம்முடைய திருச்சபைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எனவே நம்மளுடைய சபையிலே இந்த உதவி பொருட்கள் வழங்குகிற ஊழியமானது செய்யப்பட்டு வருகிறது. அதை கூட நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏழை மக்களுக்கும், விதவைகளுக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும், முடியாதவர்களுக்கும் நாம் இந்த உதவிகளை செய்து வருகிறோம். அதை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக மறவாமல் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஊழியர்களுக்கு நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஜெப குறிப்புகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு பகுதியை வாசித்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலுமாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையிலும் நாம் இந்த நாளிலே வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் மட்டும் நான் வாசிக்க கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் ஏக்கமையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளே. எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சி பரிசுத்தமான நல்ல கால வேளையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வாசிக்கப்பட்ட வசனத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆண்டவரே உடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிக்கொணரும்படி எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படி வரவேற்கிறோம். எங்களோடு பேசும், எங்கள் ஆவிக்குரிய ஆத்ம மன்னாவை எங்களுக்கு தாரும். விசேஷமாய் வாசிக்கப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆங்காங்க பல தேசங்களிலே இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமைகளுக்காக மனம் வருந்துகிறோம், இடத்துல கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. ஒரு விஷயம், உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய மன்னிப்பு எங்கள் தேசத்தின் மேல் இறங்குவதாக இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் இந்த பட்டணத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொன்னீங்களே. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு நான் மறு உத்தரவு அருளுவேன், சேமத்து தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொன்னீரே. பிள்ளைகளாகி நாங்கள் ஜெபிக்கிறோம், மனமிறங்கும். இது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், இது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே மரித்து போன கர்த்தாவே, இந்த வியாதினால் மரித்து போன அவருடைய குடும்பங்கள் கர்த்தர் ஆறுதல் கொடுத்துவீராக. தொழில்களிலே ஆண்டவரே, குடும்பத்திலே, குடும்ப சமாதானத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை கர்த்தரை நினைத்திடணும். சமாதான கர்த்தர் என்று கர்த்தர் விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய மிஷனரிகளை கர்த்தாவை நினைவு கூறுகிறோம். ஏழைகளை, துக்கற்றவர்களை, விதவைகளையும் கர்த்தாவே லேவியர்களை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீரே. நினைக்கிறோம். தொடர்ந்து அவளை போஷித்து பாதுகாத்து தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்துக்கு சாட்சிகளாக அவளை நடத்தும் செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் இதை தாழ்த்தி படைக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆன்லைன் காரியங்கள், ஆன்லைன் யூடியூப்லையும் மற்ற ஃபேஸ்புக்லையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை வாசித்தோம். யோவானிலிருந்து சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நாம் வாசித்தோம். இது நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. இது குறித்து பல முறை பலர் உங்களுக்கு போதித்திருக்க கூடும், பல இடங்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் 2-3 காரியங்களை இந்த பகுதியிலே செய்கிறார். இதை ஒரு உவமையாக அவர்களுக்கு சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், திராட்சை தோட்டம், திராட்சை செடி, அதுல இணைந்திருக்கிற கிளைகள், கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், கனி கொடாதிருக்கிற ஒரு அனுபவம், இப்படி பல காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பகுதி மிகவும் ஒரு அருமையான பகுதி. சீஷர்களுக்கு சுற்றி காண்பிக்கிறார், நம்ம எல்லாருக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுற்றி காண்பிக்கிறார். இந்த பகுதியிலே ஒரு பலன் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல பலன் கொடாதவர்கள், கனி கொடாதவர்களுக்கு இருக்கக்கூடிய விளைவுகள், ஒட்டாத எஃபெக்ட்ஸ், அங்க என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை குறித்தும் கூட இந்த பகுதியிலே பார்க்கிறோம். குறிப்பாக அவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மெய்யான திராட்சை செடி என்று அவர் சொல்லுகிற காரணத்தை பார்க்கும்போது, ஒரு பொய்யான திராட்சை செடியும் கூட, ஒரு மாய்மாலமான செடிகளும் கூட
இருப்பதை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றன. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பா இதை 3 பகுதிகளாக பிரித்து கொண்டால் நமக்கென்று ஒரு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவருள் இணைந்திருக்கிற கொடிகளாக இருக்கிறோம். நன்றாக கவனிங்கள், நாம் கொடிகளாக இருக்கிறோம், அவர் செடியாக இருக்கிறார், அவர் நம்முடைய பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். ஆக ஆண்டவர் இந்த இடத்திலே செடிகள் எப்படி இருக்கிறது, கொடிகளோடு கூட இருக்கிறது. ஆனால் இந்த கொடிகள்ல என்னென்ன பிரச்சனை இருக்கிறது? 2 விதமான கொடி. செடி இயேசுவாக இருக்கிறார், அவர்களை இணைந்த கொடிகள் நாம இருக்கிறோம். கனி கொடுக்கிற ஒரு கொடி, கனி கொடாது இருக்கிற ஒரு கொடி. கனி கொடுக்கிற கொடி என்ன செய்கிறார், கனி கொடாது இருக்கிற கொடியை அவர் என்ன செய்கிறார் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப அவர் சொல்றாரு, நான் செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்ப செடி ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பல நேரங்கள்ல நாம் ஊழியர்களோடு இணைந்திருக்கிறோம், பல நேரங்கள்ல மற்றவர்களோடு இணைந்திருக்கிறோம், பணத்தோடு இணைந்திருக்கிறோம், உலகத்தோடு இணைந்திருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் தான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்ப நாம் நம்முடைய இணைப்பு எங்கே இருக்கிறது என்று இதுல நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் சுத்தி பார்க்கணும். நிறைய வேலைகள் நடைபெறுகிறது. அதுல மிக முக்கியமான வேலை 2 வேலை, the pruning and the abiding. 2 விஷயம் நடைபெறுகிறது. ஒன்று அவர் சுத்தம் பண்ணுகிறார், 2வது நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். இது 2 இங்கே முக்கியம். நாம் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அதுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சுற்றி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நன்றாக கவனிங்கள், பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவர்கள் இணைந்திருக்கிற கொடிகளா இருக்கிறோம். அவர் 2 விதமான கொடிகள் இருக்கிறது. ஒன்று கனி கொடுக்கிற கொடி, 2வது கனி கொடாது இருக்கிற கொடி. கனி கொடுக்கிற கொடியை அவர் என்ன செய்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறது எப்படி? கனி கொடுக்கிற கொடி அவர் சுத்தம் பண்ணுகிறார். இஸ் ப்ரூமிங் தட். ஆங்கிலத்திலே ப்ரூமிங் என்று சொல்லுகிறார்கள். It's not a punishment, it's not a judgment. நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நியாய தீர்ப்பு அல்ல, அல்லது தண்டனை அல்ல. ஆனால் கனி கொடாது இருக்கிற கொடிக்கு ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதை அறுத்து அவர் அக்கினியிலே போடுகிறார். நிறைய உதாரணங்களை நாம் பார்த்திருக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு நடந்து போகும்போது ஒரு கனி இல்லாத அத்திமரத்தை பார்க்கிறார், அதை சபிக்கிறார், உடனே அது பட்டு போயிற்று. மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43 - 47 வரையில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, நல்ல மரம் கெட்ட கனி கொடாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடாது, என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவனே, அவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவனே நல்ல மரம் நல்ல கனி. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிக்கும் போது, திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஒரு அத்திமரம், திராட்சை தோட்டக்காரர் சொல்றாரு, ஐயோ இந்த அத்திமரம் 3 வருடமாகி ஒன்றும் பலன் தரவில்லையே. உடனே திராட்சை தோட்டக்காரர் சொல்றாரு, எஜமான் சொல்றாரு, அதை அறுத்து வெட்டி போட்டு சொல்றாரு. உடனே திராட்சை தோட்டக்காரர், ஐயா இன்னும் 1 வருஷம் நான் கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவேளை கனி கொடுத்தால் பார்ப்போம், கனி கொடாவிட்டால் அதை அறுத்து போடுவோம். அப்ப நன்றாய் கவனிங்கள், ஒரு செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் God is expecting the fruits. It must bear the fruits. அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற அனுபவத்திலே வர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருக்குள் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும்
நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எபேசியர் 5:9 ஆண்டவர் சொல்கிறார், ஆவியின் கனி. கலாத்திய புத்தகத்திலே ஆவியின் கனி. பிரியமானவர்களே, கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பல உவமைகள்ல ஆண்டவர் எப்போதும் விதைகளை குறித்த உவமை சொல்லும் போது அல்லது தாளந்துகளை குறித்த உவமை சொல்லும் போது அந்த parable about the minas, God is expecting reward, God is expecting fruits. ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு முதிர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு பூரணத்துவத்தை, பூரண குணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிதாவான திராட்சை தோட்டக்காரராகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செடியாகவும் நாம் எல்லாரும் கொடிகளாகவும் இருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கனி செடியாக செடியில இணைந்திருக்கும் போது கனி கொடுக்க வேண்டும். நாம் கனி கொடாவிட்டால் நமக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அறுபட்டு விடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நன்றாய் இரண்டாவதான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இந்த ப்ரூமிங் ஆக்டிவிட்டி பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது இந்த ப்ரூனிங் சொல்றது அது ஏசாயா 5:6 வசனத்துல சொல்லும்போது, ஏசாயா 18:5 சொல்லும்போது, யோவேல் 3:10 இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது இந்த ப்ரூனிங் ஆக்டிவிட்டி. நம்ம சொல்லுவோம்ல, கிளை நறுக்கிறதுக்குன்னு ஒரு நாட்கள், கிளை நறுக்கணும். அறுவாள் எடுத்து ஒரு மரம் வளர வேண்டுமானால் அதுல தேவையில்லாத கிளைகளை கட் பண்ண வேண்டும், தேவையில்லாத காரியங்களை கழிக்க வேண்டும். தேவையில்லாத காரியத்தை கழிக்கும் போது அது வளரும். பல நேரங்களில் காயங்கள் உண்டாகலாம், பல நேரங்களில் இழப்புகள் உண்டாகும். ஆனால் அது வளர வேண்டுமானால் இந்த ப்ரூனிங் ஆக்டிவிட்டி இட் should be there. அவர் சுத்தம் பண்ண வேண்டும். சுத்தம் பண்றது மரத்தையும் சுத்தம் பண்ணணும், கிளையும் சுத்தம் பண்ணணும். அது போல இந்த ஆக்டிவிட்டி பழைய ஏற்பாட்டு காலத்துல கிளை நறுக்கிறதுக்குண்டே ஒரு சீசன். இந்த ஓமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு காரணம், பாலஸ்தீனர்களுக்கு இதை குறித்து நல்ல அனுபவம் இருந்தது. இந்த காரியங்கள்ல யூதர்களுக்கும் இதை குறித்து, திராட்சை தோட்டத்தை குறித்து, திராட்சை தோட்டத்தினுடைய அனுபவங்கள் அதிகமாக ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தபடினாலதான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதுல இங்க சொல்லும் போது உலக பிரகாரமான ப்ரூனிங் ஆக்டிவிட்டி it is done by the sword or some other instruments or some other machines. உலக பிரகாரமான ப்ரூனிங் ஆக்டிவிட்டி செய்வதற்கு, ஒரு கிளைகளை நறுக்குவதற்கு அல்லது மாறாக மற்ற காரியங்களை செய்வதற்கு நாம் பல உபகரணங்களை பயன்படுத்துகிறோம். ஆனா இங்கே Jesus is telling pruning is not by hand or some other instrument, by mouth, by speaking, by the word, by doctrine. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ப்ரூனிங் ஆக்டிவிட்டி, சுத்தம் பண்ற ஆக்டிவிட்டி என்னுடைய வார்த்தையினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு மனிதனை சுத்தமாக்குகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒரு மனிதனை விடுதலை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒரு மனிதனை தட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒரு மனிதனை கனி கொடுக்க வைக்கிறது. சார், கிறிஸ்தவர்களான பிறகு என்ன சார் மாற்றம்? வெளியில அல்ல, உள்ளுக்குள்ளதான் மாற்றம். என்ன சார் மாற்றம்? நான் என் இருதயத்துல வெளியில ஒரு மோசமான ஆளா இருக்கிறானா இல்லையான்னு சொல்லி வெளிப்பிரகாரமா பார்த்து ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க யாரு. அது போலவே இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு உள்ளான அனுபவத்தை மாற்றுகிற ஒரு விஷயம், அறுவாளை வச்சோ அல்ல வெளிப்பிரகாரமாகவோ, வெளிப்பிரகாரமாக கண்டிக்கிறது, வெளிப்பிரகாரமாக சுட்டி காண்பிக்கிறது, வெளிப்பிரகாரமாக வெளி தோற்றத்தை வச்சு, ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு, பணத்தை வச்சு, இவன் யார் எப்படி இப்படி நம்ம சொல்ல முடியாது. மாறாக வேதம் சொல்கிறது, என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார். யோவான் சுவிசேஷத்திலே அநேகர் வருகிறார்கள். அவர் சொல்லுகிறார்,
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். அப்படி சொல்லும் போது ஐயோ இது கடினமான உபதேசம், யாரையே கேட்பார்? வெளிப்பிரகாரமாக பார்க்கிறார்கள். உடனடியாக இயேசு விட்டு அநேகர் அவரை விட்டு போய்விட்டார். ஒரு சிலர் அவரிடத்துல நீ சொல்லுவது சரிதான், நாங்கள் உண்மை பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நபர்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவித்து அந்த உபத்திரவத்தின் வழியாக, அந்த போராட்டத்தின் வழியாக இயேசுவை பின்பற்றுவேன், நான் அவரோடு கூட நிலைத்திருக்க விரும்புகிறேன், எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை ஒரு நாள் நான் கட்டாப் பண்ண விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் புரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை கடைபிடிக்கிறவர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவன், என் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவன் சொல்றாரு. என்னோட சீசனா இருக்கும். என் வார்த்தைகளை கேட்கிறவன் மட்டும் இல்ல, என் வார்த்தைகளை கை கொண்டு, நல்ல கவனிங்க, அநேக பிரசங்கத்தை கேட்கலாம், மார்க் போட்டு போயிடலாம், அநேக பிரசங்கத்தை கேட்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர் டூப்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கை கொண்டு நடக்கிறவன் தான் சொல்ற, கை கொண்டு நடக்கணும். அப்ப கை கொண்டு நடக்கணும். அந்த உபதேசத்தை கேட்கறதுனால நாம் சுத்தம் அடைகிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறதுனால, கேட்கறதுனால அது நம்மை சுத்தப்படுத்துகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் 2 விதமான கொடிகளை பார்க்கிறோம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நல்லா கவனிங்க, மிக முக்கியமான விஷயம். ஒரு செடியோடு கூட ஒரு கொடி இணைந்து விட்டால் அந்த கொடிக்கு எப்போதும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சுத்தி காண்பிக்கிறார். இட்ஸ் நாட் பை சிசர் எடுத்துட்டு கட் பண்றது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, சிசர் எடுத்துட்டு நான் கிளை இருக்கிறது கிடையாது, சுத்தம் பண்றது கிடையாது. மாறாக என் வசனத்தை கேட்கும் போது அது உன்னை சுத்தம் பண்ணும், என் வசனத்தை வாசிக்கும் போது அது உன்னை சுத்தம் பண்ணும், என் வசனத்தை நீ தியானிக்கும் போது அது உன்னை சுத்தம் பண்ணும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நற்குணமாக விளங்கும், நன்மையாக விளங்கும், தேவ அன்பாக விளங்கும் என்று ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுகிறார். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனி கூடாது இருக்கிற ஒரு செடியை அல்லது மரத்தை கர்த்தர் என்ன செய்றார்? அதை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, அதை என்ன செய்றார்? தொடர்பா துண்டிக்க விரும்புகிறார். அதை இந்த இடத்துல பார்க்கிறோம். எனவே தான் நான் சொன்னேன், ப்ரூனிங் ஆக்டிவிட்டி, சுத்தம் பண்ணுகிற நிகழ்வுகள் என்பது, சுத்தம் பண்ணுகிற நிகழ்வுகள் என்பது அது உபகரணங்கள்னாலே அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, அவருடைய வார்த்தை வாசிக்கும் போது அது நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை சுத்திகரிக்கிறதாய். இன்னொரு வசனம் கூட சொல்கிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, listen to me, அவனை அவர் சிட்சித்து. இன்னைக்கு நிறைய பேர் சிட்சைக்கோ உபத்திரவத்துக்கோ இடம் கொடுக்கிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு இணைந்திருக்கும் போது இந்த பாவ உலகத்திலே, அக்கிரம உலகத்திலே, பெருமைக்கும் பொல்லாங்குக்கும் விலை போகிற இந்த உலகத்திலே அவர் சொல்லுகிறார், அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்ப புத்திமதிகள் மூலமாக தேவன் அன்பு கூறுகிறதுனால எந்த மகனையும் சின்ன சின்ன சிச்சையினூடாக அவர் என்ன செய்யறாரு? ப்ரூன் பண்றாரு, சுத்திகரிக்கிறாரு. இதைதான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, ஏன் அவர் சுத்திகரிக்க வேண்டும்? ஏன் அவர் சுத்திகரிக்கிறாரு? ஒரு செடி இருக்குது, அதுல ஒரு கொடி இருக்குது, ஏன் கொடியையும் கொடியை சுத்திகரிக்கணும்? ஏன் கிளை நறுக்கணும் என்று சொன்னால், நாம் அவரோடு இணைந்து தொடர்ந்து கனி கொடுப்பதற்காக. வாசிப்போம். 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையிலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனம் வரையிலும் வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நன்றாய் கவனிங்கள். என்னில் நிலைத்திருங்கள், abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டார்.
to me very carefully. பல நேரங்கள்ல கனி கொடுக்கிறதுக்காக தான் நாம ஜெபிக்கிறோம். கனி கொடுக்கிற அனுபவம் வேணுமே. இன்னும் சொல்ல போனா இந்த கனிகளே புரிந்துக்காம ஒரு சிலர் வரங்களுக்காகவே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வரங்கள் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கூட ஆரம்ப காலத்துல வரங்கள் வேண்டும் ஆண்டவரே, நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக மாற வேண்டும், இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இப்போதுதான் நாங்கள் அதனை புரிந்து கொண்ட நாள்ல இருந்து கனிகள் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி, கனிகளாகிய சோபம் எவ்வளவு முக்கியம், கனிகளாகிய ஆத்துமாக்கள் எவ்வளவு முக்கியம், கனிகளாகிய ஆண்டவருடைய கிரியைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆக்டிவிட்டிஸை டோட்டலா மாத்திட்டோம். நல்லா கவனிங்கள். கனி கொடுக்க வேண்டுமானால் நீங்க கனிகளையே எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. கனி கொடுப்பதற்கு ஆரம்பமாகிய அந்த நிலைத்திருப்பை நோக்கி பார்க்க வேண்டும். If you want to bear fruit, you don't need to pray. You don't need to pray. Give me 100%. Give me 80%. Give me this and that. No. But you have to pray to renew your connection with God. நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அதிக கனிகளை, மிகுதியான கனிகளுக்காக உங்கள் ஜெபம் இருப்பதை காட்டிலும் உங்களுடைய இணைப்பு ஆண்டவரோடு, உங்களுடைய தொடர்பு ஆண்டவரோடு, உங்களுடைய உறவு ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபித்தால் தானாக கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்துக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். நாம எப்பயுமே கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும், வரம் கொடுக்கணும், செயல்படணும். Always we are based on organizational structures. We never see the Bible. We are looking always at the bylaws of the constitution of the some other things. But what the Bible is telling, வேதம் என்ன சொல்கிறது? நாம் வெளிப்பிரகாரமாய் செய்கிற ஆக்டிவிட்டிஸை குறித்து அல்ல. அப்பா, உன் கனெக்ஷன் சரியான இடத்துல இருந்துச்சுன்னா தன்னால நீ கனி கொடுப்ப. அதை கவனிங்க. உங்களுடைய தொடர்பு சரியான ஆண்டவரோடு கூட, உங்களுடைய உறவு ஆண்டவரோடு கூட நீங்கள் ஆண்டவரை நிலைத்திருந்தால் போதும். கனி கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க குறிப்பா ஜெபிக்கணுங்கிறத விட ஆண்டவரோட நான் நிலைச்சிருக்கணும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா தானா கனி கொடுக்கும். தானா கனி கொடு. ஆட்டோமேட்டிக்கலி you will bear the fruits. யாரோட நான் இணைஞ்சிருக்கிறேன், அவரோடு இணைந்திருக்கிற என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அதிகமாய் அவரிடத்திலே வலியுறுத்தி நீங்கள் காணும் போது தானாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் வருகிறது. அப்ப நன்றாக கவனிங்கள். நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்திருந்தால் எனக்குள் என்னென்ன நடக்கிறது? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நன்றாக கவனிங்கள். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே கூட ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்க கனி கொடுப்பீங்க. என்னால இல்லாமல் ஒன்று செய்ய கூடாது. அப்ப நாம் அவரில் என்ன செய்ய வேண்டுமா? நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும். முதல்ல சொன்னேன், இயேசு செடியாக இருக்கிறார், பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார், அவருடைய கொடிகளாக நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக சொன்னேன், கனி கொடுக்கிற கொடியை அவர் சுத்தம் பண்ணுகிறார், கனி கொடாது இருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார். இப்போது கனி கொடுக்கக்கூடிய ஒரு கொடியாக நாம் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதுதான் நம்முடைய தலைப்பு. நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்திருந்தால் தானாக கனி கொடுக்கிற. அப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நிலைச்சிருக்கிற ஒரு அனுபவம், நிலைச்சிராத ஒரு அனுபவம். இப்படி எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இருக்கிறார்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நான் நிலைச்சிருக்கணும். சபையில நிலைத்திருப்பதல்ல, ஊழியர்களோடு நிலைத்திருப்பதல்ல, ஐக்கியத்துல நிலைத்து, இது எல்லாத்தையும் காட்டில ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற, அவருடைய உபதேசத்திலே அவருடைய வார்த்தைகளை கேட்டு கை கொண்டு நடக்கிறவர்களாக, சுவாபத்திலே மாற்றம் உள்ளவர்களாக, கிரியைகளிலே மாற்றம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு காண்பிக்கிறார். அப்ப நன்றாக கவனிங்கள். நாம் அவரோடு நிலைத்திருந்தால் தான் நல்ல கனிகளை நாம் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு விளக்கி சுட்டி காண்பிக்கிறார். அப்ப நிலைத்திருக்கிறதுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த காரியங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். இவைகளை நாம் மனதில் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்வோம், நம்முடைய நினைவுகளில் நாம் பதித்து வைத்துக் கொள்வோம். இஃப் யூ அபாய்ட் இன் மீ, உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, உலகமும் உலகத்தினுடைய இச்சைகள் மேலும் யார் என்ன செய்யக்கூடாது? உலக இச்சைகள், உலக பெருமைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களிலே நாம் கண் போடாமல் தெய்வீக சித்தத்தை சுமக்கிறவர்களாக
அவரிலே நிலைத்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறதற்கு நாம் என்ன செய்யணும்னா அவருடைய சித்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இது பஸ்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும், குறிப்பா இஸ்ரவேலர் எல்லாருக்கும், அந்த அட்டன் பண்றவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரு நினைவு கூறுதலின் பண்டிகை. இப்போது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாம்சத்தின் மூலமாக அவரை நினைவு கூறுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திலே நாம் நடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? சுற்றிக்காய், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறோம் என்னிலே நிலைத்திருக்கிறோம், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இது உடன்படிக்கை நினைக்கிற ஒரு அனுபவம். ஆனா கவனிங்க, உடன்படிக்கை என்ற வார்த்தையை நாம் நினைவு கூறும்போது கூட ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் யாரை விரும்புகிறாரோ, அவர் யாரோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறாரோ அவர்களோடு அவருடைய விருப்பத்துக்கு, அவருடைய திட்டத்திற்கு அவர் உடன்படிக்கை செய்கிறார். அதை உடைக்கவே முடியாது, யாராலையும் உடைக்க முடியாது. ஏன்னா அந்த காரியத்தை அவரே உருவாக்குகிறார், அவரே செய்கிறார். அதுபோல இந்த 1 கொரிந்தியர் 11 சொல்ல போது கூட இது ஒரு உடன்படிக்கையாய், புதிய உடன்படிக்கையாய் ஆண்டவர் சொல்கிறார். நாம் புதிய உடன்படிக்கையிலே ஐக்கியப்பட்டவர்களாய், புதிய உடன்படிக்கையை அனுசரிக்கிறவர்களாய், இன்னும் சொல்ல போனா புதிய உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கும்போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மாத்தி சொன்னா, அவர் நமக்குள்ள நிலைச்சிருக்கிறதுனால தான் நம்ம தேவ சித்தத்தை செய்யறோம். அவர் நமக்குள்ள நிலைச்சிருக்கிறதுனாலதான் அந்த உடன்படிக்கைக்கு பார்க்கிறோம். மூன்றாவதாக புதிய வாழ்க்கை நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. If you abide in me, you are new creations. You have a new life. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், அவரோடு கூட இணைந்திருந்தால், ஒருவன் கிறிஸ்துக்குள்ளும் கிறிஸ்து அவனுக்குள்ளும் இருந்தால், வேற சொல்றது அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் உடைந்து போயின. சங்கீதத்துல பார்க்கும்போது 125 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அவன் புதிய ஒரு வாழ்க்கை, பழைய பாவ வாழ்க்கைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய அனுபவம், புதிய வாழ்க்கை, புதிய சுவாபம், புதிய நடத்துதல்ல கர்த்தர் நடத்துகிறதை பார்க்கிறோம். அதே 5ஆம் வசனத்துல, யோவான் 15 5ஆம் வசனத்துல 5வது பாயிண்ட பார்க்கிறோம். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவரு நம்ம கூட நிலைச்சிருக்கிறதுனாலதான் அவருடைய சித்தத்தை நமக்கு செய்ய வைக்கிறாரு, அவருடைய உடன்படிக்கையில நம்ம பங்கு பெறும்படி வைக்கிறாரு. மாத்திரமல்ல, நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறாரு. இங்க வாசிக்கிறோம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். எந்த செடியாவது நான் ஒரு 20 பழம் தரேன் அப்படி சொல்லுமா? எந்த கொடியாவது நான் ஒரு 10 பழம் தரேன், 20% தரேன்? Can you count it as a person? இந்த பர்சன்ட் அந்த பர்சன்ட் ஏதாவது பர்சன்டேஜ் போட முடியுமா? முடியாது. மிகுந்த கனிகள் என்றால் இட்ஸ் அன்கவுண்டபிள், கவுண்டே பண்ண முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. நல்லா கவனிங்க, 100% இஸ் கவுண்டபிள். இதை இந்த இடத்துல பார்க்கும்போது அதையும் தாண்டி இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி கனெக்ஷன்ஸ். நான் எந்த அளவு ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் அந்த அளவு மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் எந்த அளவு இணைந்திருக்கிறோமோ அந்த அளவு மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்ப நானும் அவரும் இணைந்திருக்கிறத வச்சுதான் என் நடவடிக்கைகள், வார்த்தைகள், சுவாபங்கள், என் வாழ்க்கைகள், என்னுடைய எல்லாமே கத்தனை சார் மாற்றுகிறார். மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதுல முக்கியமா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னால இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அவரு எனக்குள்ள இல்லைன்னா நான் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கிற சுவாபம் எனக்கு வராது. கனி கொடுக்கிற சுவாபம் எனக்கு வர வேண்டுமானா அவர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்க வேண்டும். வேகமாக கடைசி பாயிண்ட்,
நீங்கள் என்னில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டு சொல்றாரு, அவர் நம்முடைய ஆன்சருக்கு பதில் கொடுக்குறாரு. நான் கனி கொடாத ஒரு ஆளா இருந்து ஜெபிக்கிறதுக்கும் கனி கொடுக்கிற ஆளா இருந்து ஜெபிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அவர் என்ன செய்யறாரா, எனக்கு பதில் கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா, அவருடைய வார்த்தைகள் எனக்குள் நிலைத்திருக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தைகள் எனக்குள் நிலைத்திருக்கிறபடினாலே நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறார். ஒருவேளை அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடாமல் இருந்தால், நல்லது கனி கொடுக்காத ஒரு அனுபவத்தில் இருந்தால், ஆண்டவரோடு இருக்கிற கனெக்ஷன் நம்ம ரெனியூ பண்ணாம அந்த ப்ரூனிங் ஆக்டிவிட்டிக்கு ஆண்டவர் நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு ஆண்டவர் எச்சரிக்கும் போது, ஆண்டவர் நம்மை மட்டாத நம்மளை தண்டிச்சு பார்க்கும்போது நாம அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து இணங்காம, கர்த்தர் சொல்ற காரியங்களை விட்டு ஒதுங்காம அப்படியே நாம் இருக்கும்போது, ஆண்டவர் விரும்புற ஒரு விஷயம் கனெக்ஷனை கட் பண்ண விரும்புறாரு. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க அவரோட கூட நிலைச்சிருந்தா நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் நமக்குள் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறபடினாலே முதலாவது சித்தத்தை செய்ய நமக்கு உதவி செய்கிறார். நாம் அது மாத்திரமல்ல, இரண்டாவது அவருடைய உடன்படிக்கையாக மாம்சத்துல ரத்தத்திலும் பங்கு பெற வைக்கிறார். மூன்றாவதாக புதிய வாழ்க்கையை தருகிறார். நான்காவதாக மிகுந்த கனிகளை தருகிறார். ஐந்தாவதாக அவர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஆறாவதாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, தேவன் ஒருவரே ஒரு நாள் ஒருவர் அவரை கண்டதில்லை, அவருடைய ஆவியை தந்தருளினதினாலே, நல்ல கவனிங்க, மிக முக்கியமான பாயிண்ட், அவருடைய ஆவியை நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அவருடைய ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அப்ப நன்றாய் கவனிங்கள், நாம் அவருக்குள் அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கிறது உண்மைதான். அவர் பரலோகத்துக்கு பரவேறின பிறகு அவருடைய ஆவியை அனுப்பின நோக்கமே அவர் நம்மில் நிலைத்திருப்பதற்காகவே. அவர் நம்ம நிலைத்திருப்பதற்காக அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்தருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் அவரை நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய உடன்படிக்கையிலே நாம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். அவர் புதிய வாழ்க்கையிலே நாம் புதிய வாழ்க்கையில் வாழ்கிறவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். புது மிகுந்த கனிகளை கொடுத்து அவர் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு நாம் நிலைத்திருக்கிறதுனால நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இப்போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். அதனால நம்முடைய ஆவி, நாம சொல்றோம் ஆவி போச்சுன்னா வாழ்க்கை போச்சு, இது மாம்ச சுவாசம். ஆனா வேதம் சொல்ற அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அது நித்தியமானது, அதுல மரணம் இல்லை, அதுல சாவில்லை. அது நம்மை உருவாக்கி அவரோடு நிலைத்திருக்க பண்ணுகிறது. நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறித்து சொன்ன, நிலைத்திராத ஒரே ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து விட்டு நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்க அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. பழைய பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் கடைபிடிக்கலன்னு சொன்னா, அதுல நிலைச்சு இல்லைன்னு சொன்னா அவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திராதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மாத்திரமல்ல, வாசிப்பதற்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சொல்வதற்கு மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:4-5-6 வாசிக்கும் போது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாமை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்கிறார். 15:6 யோவான்ல சொல்லியிருக்கிறார், அது எதெல்லாம் நிலைச்சு இல்லையோ அதெல்லாத்தையும் வெட்டி அவர் கழித்து அவை வெளியே எறியுண்டுகிறார். அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் அக்கினிக்கு இரையாக்கப்படும் என்று வேதம் சொல்கிறார். பிரியமானவர்களை, மத்தேயு 3:10 சொல்லும்போது, கோடாரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாததை வெட்டினார். நல்லா கவனிங்க, நாம் திராட்சை கொடிகளா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில
நாம் கனி கொடுக்க வேண்டும். சுவாபத்திலே, நம்முடைய நடைமுறைகளே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. சுவாபத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாச, நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு செலுத்த வேண்டும், நம்முடைய சுவாபத்திலே மாற்ற வேண்டும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும் போது நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். சுத்திகரிப்பு விட்டுக் கொடுக்கலன்னா அது வெட்டப்பட்டு விடும் என்று நமக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் விசுவாசிகளா இருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம், அவருடைய வசனத்தை கடைபிடிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வசனத்தை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். இந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு? நான் அவரில் நிலைத்திருக்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நான் கனி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, கனி கொடுப்பதற்கு என்னை அவர் சுத்திகரிக்கும் போது அந்த சுத்திகரிப்பதற்கு என்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சுத்திகரிக்க விட்டுக் கொடுக்காத பட்சத்தில் என்னை அவர் தரித்து போடுகிறார் என்று வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். எனவே நம்மை சுத்திகரிக்காவிடத்தில் விட்டுக் கொடுப்போம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலக காரியங்களிலிருந்து, உலக இச்சைகளிலிருந்து, மாம்சத்தின் இச்சைகளிலிருந்து மாத்திரமல்ல, உலகம் அது நிறைவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிசாசுக்கு அவைகளால் செய்யப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் விலக்கி நம்மை ஆண்டவருடைய நிறைவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தைகளோட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னீர். அவனுக்கு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர். அவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு அவசியம் என்று இன்றைக்கு எங்களுக்கு நீர் விளக்கி காண்பித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம், எங்களுடைய வேத வசனம், எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய நடபடிகள் மூலமாக உண்மையிலே நிலைத்திருக்க நெருங்கி வருகிற ஒரு அனுபவத்திலே நாங்கள் வரத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாளும் நீர் எங்களை சுத்திகரிக்கும் போது ஆண்டவரே, அதுக்கு இணங்காதவர்களாய், உடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காதவர்களாய் அல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு சுத்திகரியும் ஆண்டவரே என்று உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ கோபாக்கினின் பிள்ளைகளை போல அல்லாதபடிக்கு தேவன் விரும்புகிற, தேவன் நேசிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கத்தக்க எங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா உங்களை மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சீசர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறேன். உம்மையும் ஆண்டவரே உம்முடைய பிதாவையும் கனப்படுத்துகிற நல்ல பிள்ளைகளாக, நல்ல கனி கொடுக்கிற கிளைகளாக உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு பார்க்க உதவி செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த மினிஸ்ட்ரி உங்களுக்கு பிடித்திருந்தால், தொடர்ந்து இதை தாங்க விரும்பினால் எங்களுடைய ஜிபே அக்கௌண்ட் 9447857111 என்கிறதான அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய பெத்தேல் ஐக்கிய சபைக்காக, கர்மேல் ஃபவுண்டேஷன் மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனும் ஐக்கிய வழிநடத்தல் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you.